गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். சத்குருநாதரோட பரமகிருப்பையால் கலுதர்ம உந்தியார் அப்படிங்கிற உபனிஷத் சாரமான அந்த கிரந்தத்தோடைய 8வது அண்ட் 9வது ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்ற, போன ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், 7வதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, பகவானை அடையிறது தான் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கை வந்து இட் இஸ் அ ஜேர்னி, ரைட்? இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், இட் ஹேஸ் அ டெஸ்டினேஷன். இட் ஹேஸ் அ சோர்ஸ், இட் ஹேஸ் அ டெஸ்டினேஷன், ரைட்? சோர்ஸ் என்ன? the right here right now, this is our source, or நம்ம birth தான் source அப்படின்னு கூட வச்சுக்கலாம், fine. But the start of our journey right now is right here right now. டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, 7வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. வீடு பேரு அடைவதே, வைகுண்டம் அடையிறது தான், பகவானுடைய சரண கமலங்களை அடையிறது தான் இட் இஸ் த டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ சோர்ஸ் பாயிண்ட் ஏ சோர்ஸ் தெரிஞ்சிருது, பாயிண்ட் பி டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருது. இப்போ நம்ம ஹவு டு வி கெட் தேர், அதுதான் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல குருநாதர் நமக்கு சொல்றார். முக்திக்கு காரணம் யுக்திக்கு பொருந்தினும் வேதம் ஏற்க வேண்டும் உந்தி பெற, வேறு உபாயம் இல்லை உந்தி பெற. 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தை சொல்ற, வேதத்தில் சொன்னதை காலத்திற்கு ஒத்தவர் கருத்தினில் கொள்ள வேண்டும் உந்தி பெற, மறுத்தற்கிடமில்லை உந்தி பெற. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றார். பாயிண்ட் ஏ சோர்ஸ் தெரிஞ்சிருது, டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருது. ஹவு டு வி கோ தேர்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ நம்ம வந்து, நான் வந்து பாயிண்ட், நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன், என்னோட வீடு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு வீடு வந்து இங்கே இருக்கு, ரைட்? ஸோ ஹவு டு ஐ கோ ஃப்ரம் மை ஹவுஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்? எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போ கூகுள் மேப்ஸில் வழி தெரியணும் இல்லை, ஸோ நம்ம கூகுள் மேப்ஸில் போட்டு போய் பார்க்கலாம், இல்லை ஆப்பிள் மேப்ஸில் போய் பார்க்கலாம். இல்லை ஐ எம் வெரி ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால், அந்த பெரிய அதாவது ரோடோட மேப் எல்லாம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மேப்பில் வந்து ஐ கேன் ஓகே இந்த ரோட்லேருந்து எப்படி போய் எப்படி போய் என்ன வேணா. பட் ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? ஐ கேனாட் ஜஸ்ட் பி லைக் ஓகே ஐ எம் ஹியர், அவன் நார்த்தில் எங்கேயோ இருக்கான், நார்த் ஈஸ்ட்ல எங்கேயோ இருக்கான், நான் எடுக்கிற ரோடு எடுத்து நான் பாட்டுக்கு லெட் மீ ட்ரை டு கோ தேர், ஐ வில் கோ தேர் இவென்ச்சுவலி அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபூலிஷ் இல்லையா? ஏன்னா மை ஹவுஸ் இஸ் ஹியர், ஹிஸ் ஹவுஸ் இஸ் தேர். நானா ட்ரை பண்ணி போகிறேன் அப்படின்னா, maybe I will go here, maybe I will go there, or maybe I will just go completely mess up and go the opposite direction. Or maybe அவன் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்குன்னா நான் பக்கத்து தெரு வழியாக போவேன், நான் missing it because I don't know where it is. I don't know the map, right? Map என்கிட்ட கிடையாது, blueprint என்கிட்ட கிடையாது. So I don't, how am I supposed to know where exactly we are, right? So அப்படி இருக்கும்போது we need a map, we need a guide. அதுதான் குருநாதர் சொல்றார். அது என்ன கைடு அப்படின்னா, வேதம் ஏற்க வேண்டும், ரைட்? சோர்ஸ் தெரியும், டெஸ்டினேஷன் தெரியும், வழி எது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வே, இது நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம கமிங் பேக் டு திஸ் எக்ஸாம்பிள், என்னோட வீட்டில் நம்ம இடத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்டாத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஐ கேன் டேக் அ ஸ்ட்ரெயிட் ரவுட் ஹியர். ஆர் எனக்கு வந்து ரொம்ப அவசரம், எனக்கு சட்டுன்னு போகணும்னா நான் டோல் ரோடு எடுத்துகிட்டு போவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நான் சீனிக்காக போகலாம் அப்படின்னா நான் உள் ரோடு, ஹைவேவே எடுக்காமல் நான் உள் ரோட்டில் மலை ஏறி ஒரு லேக் ஓவர்லுக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூட் எடுத்துகிட்டு போவேன். இல்லை எனக்கு ஹைவேல ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா உள் ரோட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன், நான் சர்வீஸ் ரோட்டில் போவேன், வாட் எவர், ரைட்? டிபெண்டிங் ஆன் மை நீட்ஸ், டிபெண்டிங் ஆன் மை கேப்பபிலிட்டி, ஐ கேன் சூஸ். நம்ம கூகுள் மேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவன் சொல்கிறான் இல்லையா, ஓகே this is the shortest route, இந்த ரூட்ல போனேன்னா this is the most fuel efficient road, உங்களுக்கு டோல் ரோடு ஓகேன்னா this is the உனக்கு ஃபாஸ்ட்டாக போடணும், டோல் ரூட் பரவாயில்லைன்னா this is the toll road. 4-5 விதமான ரூட்ஸ் கொடுக்குறான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வேதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா that is the blueprint for everything, that is the blueprint for how for our journey, right? From right here right now to the end goal, to the destination which is attaining Bhagavan. Vedam is the blueprint, Vedam is our map இல்லையா? ஸோ நம்ம குருநாதர் சொல்ற, நம்ம எந்த ஒரு ரூட் எடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் விஷயம் வேதம் ஏற்க வேண்டும். வேதத்தில் இல்லாத ரோட், இப்போ நான் போகிறேன் கூகுள் மேப்ஸில் அந்த ரோடு சொல்லலை, இருந்தாலும் ஐ வில் டேக் திஸ் ரோட் அப்படின்னா அது எந்த ரோடு எங்கே கூட்டின்னு போகுதுன்னு எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ வேதம் ஏற்க வேண்டும். வேதம் வந்து பல்வேறு மார்க்கங்கள் கொடுத்துருக்கு நமக்கு. யோக மார்க்கம் இருக்கு, யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு பகவான் அடையலாம், நாமா சொல்லிட்டு பகவான் அடையலாம், யோகம் பண்ணி பகவான் அடையலாம், பூஜை பண்ணி பகவான் அடையலாம், தபஸ் பண்ணி பகவான் அடையலாம். இந்த மாதிரி எவ்வளவு விதமான மார்க்கங்கள் நம்ம வேதமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரணாகதி பண்ணி பகவான் அடையலாம்,
பக்தி பண்ணி பகவான் அடையலாம். நம்ம ஞானம் பண்ணி ஞானத்தினால பகவான புரிஞ்சுண்டு பகவான நம்ம நம்ம உடம்புக்குள்ள நம்ம நம்ம ஹிருதயத்துல கொண்டு வந்து நிறுத்தி பகவான் அடையலாம். டிஃபரெண்ட் வேரியஸ் வழிகள், எவ்வளவு விதவிதமான வழிகள் இருக்கு. ரைட்? இதுல ஏதாவது ஒரு வழி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் த வே டு கோ, தீஸ் ஆர் ஆல் த வேஸ் டு கோ அப்படின்னு நம்ம வேதம் சொல்லிடுது அப்படின்னா நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. தட்ஸ் அவர் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் இல்லையா? அட் த சேம் டைம் வேதத்தில் பலவேறு மார்க்கங்கள் சொல்லியிருக்கு. we cannot go on everything, right? We cannot take everything. Only we cannot physically take everything, but there are certain சில மார்க்கத்துல வந்து சில pathsல we are not capable enough to take that path. For example, let's say என்கிட்ட வந்து ஒரு சின்ன Volkswagen Golf கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 2x2 கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு நார்மல் செடான் இருக்கு. பட் ஒரு path from going from point A, from my house to my friend's house, one of the path is off-road path. சீனிக்கா இருக்கும், ஆஃப் ரோடா கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம போகலாம். அதுவும் ஒரு பாத் இருக்கு அப்படின்னா, with my Golf I cannot take that route. It is impossible to take that route, right? So I am restricted from taking that path because of the car that I have, right? Example. அதே மாதிரி வேதத்துல சொன்ன பலவேறு மார்க்கங்கள்ல பலவேறு பாத்ல ஐ ஹாவ் அ லிமிடேஷன். தபசு பண்ணு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் ஹிரண்யகசிபுலாம் வந்து சில பல சதுரயுகங்களுக்கு தபசு பண்ணியிருக்காரு. அவர் ராவணன்லாம் அவ்வளோ சென்ச்சுரிஸ்க்கு தபசு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒரு இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்பேன், ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு 75 80 தாண்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவ்வளோ கம்மியாக தான் இருக்கு. How can we consider doing centuries of tapas when our lifespan is 70 years or 75 years, right? நம்ம பாகவதம் ஆரம்பிக்கும் போது நைமிஷாரண்யத்துல 1000 வருஷம் நான் யாகம் பண்றாவா அப்படின்னு நம்ம சொல்ற. யாகமே 1000 வருஷம் பண்றாவா? நம்ம வாழ்க்கை வந்து 75 இயர்ஸ். நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ரைட் ஆஃப் த பேட் இந்த ரெண்டு பேத் நமக்கு வந்து ரூல்ட் அவுட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதான் சொல்ற, வேதம் ஏற்க வேண்டும், எஸ். பட் வேதத்துல இவ்வளோ பாத் சொல்லியிருக்குன்னா அதுல நமக்கு எந்த பாத் ஒத்து வரும், அதை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணணும். நம்ம திரேதாயுகத்துல இருந்தோம் அப்படின்னா we had the life span. கிருதயுகத்துல இருந்தோம், சத்தியுகத்துல இருந்தோம்னா we had the life span. நம்ம தபசு பண்ணணும்னா பண்ணலாம், நம்ம யாக யஜ்ஞங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். பட் துவாபர யுகத்திலேயே நமக்கு வந்து இந்த ரெண்டு கேப்பபிலிட்டியும் நமக்கு போயிடுது. லைஃப் ஸ்பேன் இல்லை. கலியுகத்துல கேட்கவே வேண்டாம், லைஃப் ஸ்பேனும் இல்லை, ஃபோக்கஸும் இல்லை நம்ம கிட்ட, அந்த ஒரு கன்விக்ஷனும் இல்லை நம்ம கிட்ட கலியுகத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது வேதத்துல சொன்னதுதான் பண்ணணும், அந்த வழிதான் நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் வேதத்துல எவ்வளோ மார்க்கங்கள் சொன்னாலும் நமக்கு அதுல எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்ற. அடுத்த சில ஸ்லோகங்கள்ல நம்ம குருநாதர் வந்து வேதத்துல எந்தெந்த மார்க்கங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லி ஒரு மார்க்கத்துல இருக்கிற டிஃபிகல்டிஸ், நமக்கு இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து சொல்லி கடைசியா நமக்காக எந்த ஒரு பாத் பகவான் நமக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம குருநாதர் நமக்காக வித்தவுட் லீவிங் அஸ் த நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிறது, அப்படின்னு நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லாம நமக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு நமக்குரிய அந்த பாத்தையும் கையில எடுத்து கொடுக்கிறார் நம்ம குருநாதர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கலிதர்மோந்தியர் அப்படிங்கிற இந்த கிரந்தம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.